உத்தரப்பிரதேசத்தில் நடந்த உச்சக்கட்ட மோதலுங்க. ராகுல் காந்தியை ஒரு அமைச்சரை வச்சு செஞ்சிருக்கிறார் ராகுல் காந்தி. அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வர போறாங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எம்பி தொகுதிகளில் காங்கிரஸ் தான் அதிக எண்ணிக்கையில இருக்காங்க. இப்ப நடந்த இந்த சம்பவம் சமூக வலைதளங்கள்ல மிக பிரம்மாண்டமா பரவிட்டு வருது. இந்த சம்பவம் என்ன? அந்த சம்பவத்தோடைய பின்னணி இது குறித்த முழு விபரத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. அதாவது இந்தியாவுடைய அரசியல்ல ஒரு காரசாரமான நிகழ்வு நடந்திருக்கு. நேரடியா ராகுல் காந்திக்கும் ஊபி அமைச்சருக்கும் ஒரு உச்சகட்ட மோதல் நடந்திருக்கு. இது எதனால நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தீஷா அப்படிங்கிற ஒரு ஆய்வு கூட்டம். இது என்னன்னா ஊரக வளர்ச்சித்துறை அது சார்ந்த ஒரு ஆய்வு கூட்டம். அதுல கிட்டத்தட்ட 43 திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்கள் குறித்து ஆய்வு பண்றதுக்காக போறாங்க. அதனுடைய தலைவரா ராகுல் காந்தி அவர்கள் இருக்காரு. எங்க உத்தரப்பிரதேசத்துல நடக்குது. போறாரு. தீஷா ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்து பல நல்ல திட்டங்கள் செய்யறதுக்காக மத்திய அரசாங்கத்திலிருந்து ஃபண்ட் வரணும். அப்படி ஃபண்ட் வந்திருந்தாலுமே இவங்க செஞ்சிருந்தாதான் அந்த திட்டங்கள்லாம் அங்க செயல்படுத்தப்பட்டு மக்கள் பயனடைவாங்க. அவங்க போறாரு. போயிட்டு 43 திட்டங்கள் வந்ததே என்னென்ன ஆச்சு அப்படின்னுலாம் விசாரணை நடத்துறாரு. அதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல நாடாளுமன்ற தொகுதி 80 இருக்குதுங்க. அந்த 80ல கிட்டத்தட்ட யாரு 37 சமாஜ்வாதி இருக்காங்க. 6 வந்து காங்கிரஸ். அப்ப இந்தியா கூட்டணி தான் அங்க அதிகமா இருக்காங்க. அதிக அளவிலான எண்ணிக்கை. இப்ப இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. போறாரு. அந்த கூட்டத்துல உட்கார்றாரு. உட்கார்ற மாரி ஒரு டிபேட் மாரி தான். ஒரு டிபேட்ல எப்படி ஆங்கர் கிட்ட தான் எதா இருந்தாலும் சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் தான் எதிர்க்கட்சிகளோ, ஆளுங்கட்சிகளோ பேசணும். அந்த மாரி இவரு சொல்றாரு. எந்த இதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு பேசுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அங்க வந்த அமைச்சர் தினேஷ் பிரதாப். தினேஷ் பிரதாப் யாருன்னா, தோட்டக்கலைத்துறை அமைச்சரா அங்க இருக்கிறாரு. வந்த வந்து உட்கார்றாங்க. எல்லாரும் உட்காருன்ட்டாங்க. எம்.எல்.ஏக்கள்ல இருந்து, ராகுல் காந்தியில இருந்து, தினேஷ் பிரதாப்ல இருந்து வந்துட்டாரு. அப்பதான் அவரு கேள்விய ஆரம்பிக்கிறாரு. கேட்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள். ஏங்க இந்த ஏரியாவுல இவ்ளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குதே. எந்த நடவடிக்கையும் எடுத்த மாரி எந்த விஷயமுமே தென்படலையே. அதுக்கு என்கிட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லா ஆதாரமும் இருக்குன்னு வராங்க. இப்ப நிர்வாக அதிகாரி பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்சாரோ இல்லையோ, தினேஷ் பிரதாப் போடுறாரு. அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படிங்கிறாரு. அதற்கு மக்களவை வேற எடுத்துக்காட்டா சொல்றாரு. மக்களவையில ஓம் பிர்லா கேள்வி கேட்கும்போது, நீங்க அவருக்கு மரியாதை குடுத்தீங்களா? ஒபீடியன்ட்டா பதில் சொன்னீங்களா? இப்ப நாங்க மட்டும் பதில் சொல்லணுமா? அப்படிங்கிற மாரி கேட்கிறாரு. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? அந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஃபண்டுல ஊரக வளர்ச்சித்துறை எதுவுமே செய்யல. செஞ்சிருந்தா இவைங்க குறுக்கிடுறாங்க. அப்ப அந்த மக்களுக்கு போய் சேரலங்கிறது தான் தெரியுது. ஏன்னா, ஊபியில ஏற்கனவே பாலாறும், தேனாரும் ஓடுற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அங்க நிதி இல்லாம திண்டாடிட்டு இருக்கிறாங்க. ப பொருளாதார பிரச்சனை. பள்ளிக்கூடம் 5000 பள்ளிக்கூடங்கள நடத்த முடியாம இழுத்து மூடுனாங்க. அந்த அளவுக்கு உத்தரப்பிரதேசம் போயிட்டு இருக்கு. யோகி ஆதித்யநாத் எப்படியோ ஒண்ணு ஆட்சிக்கு வந்துட்டாரு. எப்படி ஆட்சிக்கு வந்தாரு? இந்த மாரியான சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் உள் இடஒதுக்கீடு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணி எல்லாருக்குமான கட்சி. பாஜகங்கிறது எல்லா தரப்புக்குமான கட்சின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? ஏதோ மக்களுக்கு நல்லது செஞ்சாங்களான்னா, அதுவும் இல்ல. கும்பமேளா நிகழ்வுல எத்தனையோ பேர் இறந்தாங்க. குறைவான எண்ணிக்கையை காட்டி, அதுல ஒரு சிலருக்கு பணம் கொடுத்தும், கொடுக்காமலும் விட்டுட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த பணம் போய் சேர்ந்ததான்னே தெரியல. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் ஏதேனும் தவறு செய்தா, பாஜக ஆட்சிக்கு எதிரா செஞ்சா அவங்களோட வீடு அடிக்கிறது. இந்த மாரியே தான் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்துல நடந்துட்டு வருது. அதற்காக தான் இப்ப நாடாளுமன்ற தொகுதியில வந்து அதிக அளவிலான எண்ணிக்கை இந்தியா கூட்டணிக்கு இருக்கிற மாரி, அதே சட்டமன்ற தொகுதிக்கு வந்துருச்சுன்னா, அங்க ஆட்சி மாற்றம் நடைபெறும். அங்க வந்து காங்கிரஸை சேர்ந்த, இல்ல இந்தியா கூட்டணியை சேர்ந்த நபர் யாரேனும் முதலமைச்சரா வந்தா மட்டும் தான், ஊபியிலயும் உத்தரப்பிரதேசத்த அந்த நாடு முன்னேறும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய கோரிக்கை. ஆனா, ஊரக வளர்ச்சித்துறை அந்த ஆய்வு கூட்டத்துல, இவங்க என்ன மாரியான ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க. ஆரம்பிக்கவே இல்ல. கூட்டம் ஆரம்பிச்சு
கேட்கக்கூடிய தகவல்கள கொடுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எதிர்ப்பு. இதே மாரி தான் பாராளுமன்றத்துல இந்த வக்ஃப் சட்ட வாரிய திருத்தது குறித்து ஒரு கூட்டம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூட்டத்துல பிஜேபி சேர்ந்தவங்க தான் தலைவர். ஆனா, அவங்களே லேட்டா வருவாங்க. லேட்டா வந்து ஆரம்பிக்கும்போதே, "இதை ஏகமனதோடு ஏத்துக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்ள வேண்டும்" அப்படிங்கிற மாரி ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும்போது திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து, சமாஜ்வாதியிலருந்து எதிக்கிறாங்க. ஏங்க இன்னும் கூட்டம் ஆரம்பிச்சு விவாதிக்கவே இல்ல. விவாதிக்காத முன்னாடியே நீங்க எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்றங்கும்போது, அதெல்லாம் முடியாது. அப்பவும் அதெல்லாம் முடியாதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் மம்தா அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவங்க கிளாஸ் போட்டு உடைச்சாங்க. இந்த மாரி தான். எங்கெங்கெல்லாம் கூட்டம், ஆய்வு கூட்டங்கள் போட்டு பிரச்சனைகளை விவாதிக்கலாம் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டாங்கன்னா, அந்த கூட்டத்தை வேண்டுமென்றே திட்டவட்டமாகவே கலைக்கிறதே பொழப்பா போச்சு பிஜேபிக்காரர்களுக்கு. இது போல தான் இந்த தீசா நிகழ்ச்சியும் வேணும்னே திட்டம் போட்டு அந்த ஆய்வு கூடத்த கலைச்சிருக்கிறாங்க. ஆனா, இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல மிக பிரம்மாண்டமா பரவியிருக்கு. ஏன்னா, ராகுல் காந்தி அவர்கள் என்னங்க கேட்டாரு? இந்த திட்டங்கள் வந்திருக்குது. அந்த திட்டங்களுக்கு என்ன செஞ்சீங்க? செஞ்ச மாரியே ஒண்ணுமே தெரியல. இந்த ஃபண்ட என்ன பண்ணீங்க? அதுக்கான ஃபோட்டோஸ், வீடியோஸ் ஆதாரம் இருக்குன்னு சொன்னதும் போதும். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். ஏன்னா, அவங்க செஞ்சிருந்தா தான் அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். செய்யாம அந்த நிதியை வாங்கி இவங்க கைக்குள் போட்டுக் கொண்டார்களா? அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழும்புகிறது. தொடர்ந்து இதே மாரி தான். இதுதான் டபுள் இன்ஜின் கே சர்க்காரா? அப்படின்லாம் கேட்கறாங்க. நாங்க வந்து கோல்டன் எராவுல வாழ்றோம். டபுள் இன்ஜின் கே சர்க்கார்ங்கிறாங்க. ஆனா, அங்க ஒண்ணும் செஞ்ச மாரியே தெரியல. செஞ்சிருந்தாலுமே அங்க பயனடைந்த மாரி மக்கள் யாருமே கருத்து சொல்லல. இப்ப இதுல இந்த அதாவது ஏதேனும் கூட்டம் நடத்தி, அந்த கூட்டத்துல பிரச்சனை குறித்து விவாதிக்கின்ற பொழுதே, இவங்களே ஒரு விவாதத்த கிரியேட் பண்ணி அந்த கூட்டத்தையே கலைச்சிடுறாங்க. அப்படிங்கிறது தான் இந்த தீசா நிகழ்ச்சியிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். அதனால ஏற்கனவே 80 பாராளுமன்ற தொகுதியில இந்தியா கூட்டணி தான் அங்க வந்து பெரும்பான்மையா இருக்கு. அடுத்து சட்டமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா, சட்டமன்ற தொகுதி மொத்தமா 403 இருக்குதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 270 தொகுதிகள்ல இந்தியா கூட்டணி தான் அங்க வந்து பெரும்பான்மை பெறப்போகுது அப்படிங்கிற மாரியான கருத்துக்கள் கணிப்பு வெளியாயிருக்கு. சரி. யார் தான் இந்த தினேஷ் பிரதாப்? ஏ அந்த கூட்டத்த கலைச்ச தினேஷ் பிரதாப் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே 2010ல காங்கிரஸ் எம்.எல்.ஏவா இருந்திருக்கிறாரு. தினேஷ் பிரதாப். அதுக்கப்புறம் சட்டவிரோதமா ஏதோ செயல்பட்டதுனால நடவடிக்கை எடுத்து கட்சிய விட்டு தூக்கிட்டாங்க. ஏன்னா இவரே போல கட்சிய விட்டு தூக்கிட்டாங்க. போனதுக்கப்புறம் எங்க போய் சேர்றாரு? பிஜேபியில சேர்றாரு. பிஜேபியில சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க எப்பவும் பிஜேபியோட கொள்கை கோட்பாடு தான் தெரியும்ல. ராகுல் காந்தி, சோனியா காந்தியில நீங்க எந்த அளவுக்கு விமர்சனம் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சீட்டு, இல்ல ஏதேனும் பதவி கொடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இவரும் விமர்சனமா வைக்கிறாரு. வச்சுட்டு ரேபரேலி தொகுதியில போட்டியிடுறாரு. 2 தடவையும் படுதோல்வி. அதுக்கப்புறம் பிஜேபி தெரிஞ்சு போச்சு நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு மேல் சபையில எம்.எல்.ஏ.வா ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்ப தோட்டக்கலை அமைச்சரா அவருக்கு பதவி குடுத்திருக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே இருந்த கட்சி தான் காங்கிரஸ். ஏற்கனவே அங்கிருந்து வந்துட்டு பிஜேபிக்கு போயி, எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்பட்டிருக்குதுன்னு பாருங்க. சொந்த கட்சிக்கே சூனியம் வச்ச மாரி. ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ்ல தானே இருந்திருக்கிறாரு. அப்படி சூனியம் வைக்கிற விதமா தான் அவரா வைக்கிறாரோ இல்லையோ, மேல் இடத்துல இருந்து அவருக்கு வந்து இது வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்? தகவல் வந்திருக்கும். நீங்க இந்த மாரி பண்ணுங்க. இப்படி பண்ணுங்க. ஏன்னா பாஜகவுல இருக்கிறவங்க சுயமா எதுவும் செய்ய மாட்டாங்க. மேலிடத்துல ஒரு தலைவர் இருப்பாரு. அவரு போடுற கட்டளைகளுக்கு இணங்க இவங்க விஷயத்த செய்வாங்க. அந்த மாரி தான் இந்த விஷயமும் செய்ததா நம்ம எடுத்துக்கொள்கிறோம். மக்கள் விழிப்புணர்வு செயல்படணுங்க. எங்கெங்கெல்லாம் ஆய்வு கூட்டம் நடத்துதோ, அங்க போய் இந்த மாரி விவாதம் பண்ணுவாங்க. அத பண்ணுனாலும் சரி, இப்ப மக்களுக்கு ஒ நாடு முழுவதும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளிய நம்ம பண்றோம். ஊரக வளர்ச்சித்துறை. அதாவது அ ஒவ்வொரு ஊர்லயும் எம்பிக்கள் போயி அந்த ஆய்வு கூட்டம் நடத்தணும். இந்த ஊர் வளர்ந்திருக்குதா? அந்த திட்டங்களுக்கான ஃபண்ட் போயிருக்கான்னு. அதுக்கு அமைச்சர் வந்து அங்க பதில் சொல்லணும். சொல்லலன்னா அப்புறம் எப்படி ஃபண்ட் ஒதுக்குனது எப்படி மக்களுக்கு தெரிய வரும்? ஒதுக்கி இருக்கிறாங்கல்ல. கூட்டம் நடைபெறதுக்கான ஒரு வாய்ப்ப ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்ப உடனே கழிச்சுட்டாங்க. பிஜேபியோட அஜெண்டா என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரு நிகழ்ச்சி நிரல் போடுவாங்க. இந்தந்த நேரத்துல இது இது செய்யலான்னு. ஆனா பிஜேபியோட அஜெண்டாவே எங்கெங்கெல்லாம் ஆய்வு கூட்டம் நடக்குதோ, அத நம்மள கேள்வி கேட்கறாங்களா, உடனே அந்த கூட்டத்த கலைச்சிரணும். அதுதான் அவங்களோட அஜெண்டாவா இருக்கு. ஏன்னா, அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. அதனால இந்த காணொளி, தீசா கூட்டம் நடந்த காணொளி, நாடு முழுவதும் பரவி சமூக வலைதளத்தில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது.
அதனால் அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் தான் வலுப்பெற போகிறது. பாஜக பின்னடைவை சந்திக்க போகிறது அப்படிங்கிறது இந்த விவகாரத்திலிருந்து நம்ம தெரிந்துக்க முடியுது. இந்த வீடியோவ நீங்க ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.